ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசார பணிகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. அனுரகுமார அரசாங்கத்தின் பதவி காலத்திலேயே மஹிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை பெறுவார், நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புதிய பொய்களுடன் மக்களை சந்திக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. மே மாதம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஜனாதிபதி வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம். ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 17,459 டெங்கு நோயாளர்கள். உள்நாட்டுச் செய்திகள். எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரசார பணிகள் நாளைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு 48 மணித்தியாலயங்களுக்கு, அதாவது நாளைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது பிரசார பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரசார பணிகள் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் பிரசாரத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. அதன்படி அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள்: தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், ஓய்வூதிய திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள அரச சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள மதகுருமார் அடையாள அட்டை, ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை புகைப்படத்தை உறுதிப்படுத்திய ஆவணம், தேர்தல் ஆணையகத்தால் வழங்கப்பட்டுள்ள தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணையகத்தால் வழங்கப்பட்டுள்ள விசேட தேவையுடையவர்களுக்கான அடையாள அட்டை, மோட்டார் வாகன திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள புகைப்படத்துடன் கூடிய தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றை அடையாள ஆவணங்களாக சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற வாக்குச்சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். மேல் பகுதியில் அரசியல் கட்சிகளின் பெயரும் சின்னமும் இருக்கும். அதேபோன்று கீழ்ப்பகுதியில் சுயேட்சை குழுக்களின் சின்னமும் இலக்கமும் அச்சிடப்பட்டிருக்கும். அவைகளுக்கு முன் காலியான சதுரம் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த காலியான சதுரத்தில் உங்கள் விருப்பத்திற்கேற்ற அரசியல் கட்சிக்கோ அல்லது சுயேட்சை குழுவிற்கோ அதன் பெயருக்கு முன் ஒரே ஒரு புல்லடி மட்டும் இட வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட புல்லடியிட்ட வாக்குச்சீட்டுகள் செல்லுபடியற்றதாக கருதப்படும். அதே போன்று கீறல்கள், வேறு வடிவத்திலான அடையாளங்கள் போன்றவற்றை இட்டால் அந்த வாக்குச்சீட்டு செல்லுபடியற்றதாக கருதப்படும். தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது. தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து எம்மை தெரிவு செய்துள்ளார்கள். தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை. அவர்களின் அரசியல், மொழி மற்றும் பாரம்பரிய காணி உரிமை, சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சட்டமாதிபர் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு ஒரு தரப்பினருக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளேன். குற்றமிழைத்தால் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் அச்சமடைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கொழும்பு காலி
துறைமுக திடலில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அங்கு மேலும் உரையாற்றுகையில், நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தியதாக தேசிய மக்கள் சக்தி செயற்படுகிறது. ஏனைய அரசியல் கட்சிகள் சூன்யமாக்கப்பட்டுள்ளன. அரசியல் அதிகாரம் குடும்ப அழகில் இருந்தும் பரம்பரை அழகில் இருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினரது அழுக்குரல் கேட்கிறது. நாட்டு மக்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினர். மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். சுயாதீன குழுக்களை அமைத்து வெவ்வேறு சின்னங்களின் கீழ் வந்தாலும் எதிர்க்கட்சியின் நடைமுறைகள், தத்துவம் மற்றும் நடத்தை மாறும் வரை இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கபலுவாவ, பொது அருவ, அகுரகுட மற்றும் பொரலுகுட ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், 6 மாதங்களில் 3வது தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். வாக்களிக்க தயாராகி வருகிறோம். இன்னும் 6 நாட்கள் மட்டுமே உள்ளன. அரசாங்கத்தின் திட்டத்தை செயற்படுத்த தேவையான முறைமையை உருவாக்கும் போது கிராமிய தலைமையையும் கிராமத்திற்கு ஏற்ற கட்டமைப்பையும் வளர்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாகும். கடந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் போலி வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புதிய பொய்களுடன் மக்களை சந்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிபில நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் பதவி காலத்திற்குள்ளாகவே மஹிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை பெறுவார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதாக பல்வேறு பொய்களையும் வாக்குறுதிகளையும் அள்ளி வீசியது. எங்கள் மீதும் ராஜபக்ச குடும்பத்தின் மீதும் சேற்றை வாரி இறைத்தார்கள். ஆனால் இதே அனுரகுமார அரசாங்கத்தின் பதவி காலத்துக்குள்ளாகவே மஹிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யப்படுவார். அதனை நாங்கள் சாதிப்போம். நாங்கள் மக்களுக்காக அரசியல் செய்தவர்கள், மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டவர்கள். இப்போதைக்கு எங்களது கட்சி புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொள்ளவுள்ள வியட்நாம் விஜயம் குறித்து வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஜனாதிபதி வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும், கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட பல மூத்த பிரமுகர்களை சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓசி மின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டத்தில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி கலந்து கொண்டு முக்கிய உரையை நிகழ்த்துவார் என அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையிலே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கையெழுத்திடுவார் என்றும், வர்த்தக சமூகத்துடன் இணைந்து கொள்ள ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளதாகவும் அதில் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ராஜதந்திர உறவுகளில் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிலையில் வியட்நாம் விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவும் செல்ல உள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியது. மே 1ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியினரின் மேதின கூட்டம் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற மேதின கூட்டம் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ். சுகிதரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், செயலாளர் MA சுமந்திரன், பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிறில் சோலமன், கேசவன் சயந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சியுரைகள் நிகழ்த்தினர். மேதின நிகழ்வில் நூற்றுக்கணக்கான கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்.
இதன்போது கருத்து தெரிவித்த தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MS சுமந்திரன், தொழிலாளர்களுக்காக அன்று முதல் இன்று வரை இந்நாட்டில் செயற்படுகின்ற ஒரே கட்சி தமிழரசு கட்சிதான். தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான, நம்பிக்கையை பெற்ற பிரதான கட்சியும் எமது கட்சிதான். இப்படியாக உழைக்கும் தொழிலாளர்களையும் மக்களுக்காகவும் எப்போதும் உண்மையாக குரல் கொடுத்து வருகின்ற நிலையில் ஆட்சியில் உள்ள அனுரகுமார தரப்பினர் தொடர்ச்சியாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுரண்டல், ஒடுக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியம் விவசாய சக்தியை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விவசாய மேதின பேரணி மற்றும் கூட்டம் மன்னாரில் இடம்பெற்றது. குறித்த பேரணியில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதோடு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பிரதான வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை நோக்கி சென்றனர். இதன்போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்கு, அனுர அரசை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பதிலளித்தா, அரசியல் கைதிகளை உடனே விடுதலை செய், விவசாய காணிகளை விகாரைக்கு பறிக்காதே, காற்றாடி செயல் திட்டத்திற்கு அனுமதி அளிக்காதே, கச்சத்தீவை தாரை வார்க்காதே, இந்திய இழுவை படகுகளின் வருகையை நிறுத்து, காணி அபகரிப்பையும் அத்துமீறிய குடியேற்றத்தையும் நிறுத்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் மக்கள் கலந்து கொண்டனர். பேரணியாக சென்றவர்கள் மன்னார் பஜார் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதின கூட்டத்தில் பங்கேற்றனர். இதன்போது மன்னாரில் வளச்சுரண்டல்கள் இடம்பெற்று வருவதோடு மீனவர்கள் பாதிப்பு மற்றும் காணிகள் அபகரிப்பு இடம்பெற்று வருகின்றமையையும் கண்டித்துள்ளனர். மேலும் திட்டமிட்ட இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்கள் காரணமாக வடபகுதி மீனவர்கள் பாரிய நெருக்கடியை சந்திக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக மன்னாரில் உள்ள வளங்களை சுரண்டுகின்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் வகையில் இலங்கையில் உள்ள விவசாயிகள், மலையக மக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து மன்னார் நகரில் குறித்த மேதின கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாகன இறக்குமதி மீதான பல கட்டுப்பாடுகளை நீக்கி நிதி அமைச்சு புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பை ஏப்ரல் 29 முதல் அமுலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனூடாக இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு காரணங்களால் விடுவிக்க முடியாமல் துறைமுகத்தில் காணப்படும் பல வகையான கார்கள் விடுவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் விளக்கமளித்த இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே, 1.5 அல்லது 2 மாதங்களாக இந்த வாகனங்களை எங்களால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஐப்ரேட், டொயோட்டா ரைஸ் மற்றும் ஐப்ரேட் நிசான் எக்ஸ்ட்ரெயில் புதிய வர்த்தமானி வெளியிட்டதன் காரணமாக இப்போது அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல் இந்த தொழில்நுட்பத்தின் கீழ் வரும் ஏனைய வாகனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் குறித்து பாரபட்ச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த சம்பவத்தால் தங்களது விரிவுரையாளர்கள் சம்மேளனம் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இலங்கசிங்க இந்த துயர சம்பவத்திற்கு பகுடிவதையே காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் 23 வயதுடைய சரித் தில்ஷான் திடீர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதனை தெரிவித்தது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இது ஒரு புதிய சம்பவம் என்ற குற்றச்சாட்டு இருப்பதால் இந்த விடயத்தில் குறுகிய நோக்கங்கள் இல்லாமல் முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு நாங்கள் முழு ஆதரவையும் வழங்குவோம் என்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் சரித் தில்ஷான் பகுடிவதையால் உயிரிழந்ததாக தெரியவந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினருக்கும் எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவனின் மரணம் தொடர்பில் 5 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 16 மாணவர்கள் இன்று வாக்குமூலம் வழங்கியுள்ளனர்.
உலகெங்கும் சைவத்தை கொண்டு சென்ற இலங்கை யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனம் இறையடியில் சேர்ந்தது சைவ சமயத்திற்கு பேரிழப்பாகும் என இந்தியாவின் தருமை ஆதீன குரு முதல்வர் சீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் கவலை வெளியிட்டார். இறையடி சேர்ந்த நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகளுக்காக வெளியிட்ட இறை பிரார்த்தனை செய்திக்குறிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹுலதகொட வீதியில் உள்ள கைவிடப்பட்ட காணியொன்றிலிருந்து வெட்டுக்காயங்களுடன் ஆணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் 23 வயதுடைய ரத்மலான மஹிந்தாராம வீதியில் வசிப்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த ஏப்ரல் 30ஆம் திகதி வீட்டை விட்டு வெளியேறி வீடு திரும்பாததால் அவரது சகோதரர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுபோவில வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தெதிரோயாவில் நீராட சென்ற 5 பேர் நீரில் இழுத்து சென்றிருந்த நிலையில் அவர்களில் 2 காணாமல் போயுள்ளனர். காணாமல் போன 2 கண்டி பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பணிபுரியும் 20 மற்றும் 22 வயதுடைய 2 இளைஞர்கள் ஆவர். காப்பாற்றப்பட்ட 3 இளம் யுவதிகள் எனவும் அதே பல்பொருள் அங்காடியில் பணிபுரிபவர்கள் எனவும் தெரிய வருகிறது. காணாமல் போனவர்களை தேடுவதற்காக பிரதேச மக்கள் படகுகளை பயன்படுத்தி நடவடிக்கையை தொடங்கிய போதிலும் பிற்பகல் வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்பொருள் அங்காடியை மூடிவிட்ட அதன் உரிமையாளரும் ஊழியர்களும் இந்த சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். இவர்கள் முதலில் சிலாபம் கடற்கரைக்கு சென்றதோடு பின்னர் இந்த குழு தெதிரோயாவிற்கு சென்றுள்ளது. இவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீராடியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிலாபம் போலீசார் கடற்படைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான கோரிக்கை எழுத்து மூலம் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் மறைந்திருக்கும் குற்றவியல் கும்பல் தலைவரான கஞ்சிபாணி இம்ரான் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தென்னகோனை கொலை செய்வதாக மிரட்டியதாக அண்மைய நாட்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்தகைய சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசபந்து தென்னகோன் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீஸ் பாதுகாப்பு மதிப்பீட்டை நடத்தவுள்ளதாகவும் அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 17,459 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 5,018 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதாத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோயினால் 6 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 5,018 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசேட வைத்திய நிபுணர் சுதாத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு நிற கொப்புளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தின் சான்றிதழை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் கையொப்பமிட்டு நடைமுறைப்படுத்தினார். இதேவேளை சபாநாயகர் குற்றச் செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தில் நேற்று முன்தினம் தனது கையொப்பத்தையிட்டு சான்றுரைப்படுத்தினார். குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெற்றதுடன் 2ஆம் வாசிப்பு விவாதத்திற்கு பிறகு சட்டமூலம் குழு நிலையில் பரிசீலிக்கப்பட்டது. அதன் பின்னர் 3ஆம் வாசிப்புக்கு பிறகு சட்டமூலம் வாக்கெடுப்பு இல்லாமல் மற்றும் திருத்தங்கள் இல்லாமல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டமூலம் 1வது மதிப்பீட்டுக்காக கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றது.
அஹங்கம ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில் கடவையில் ரஜரட்ட குயின் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் முச்சக்கர வண்டியொன்று இன்று காலை மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்தவர் காலி தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் அஹங்கம பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண் ஆவார். பெலியத்தவிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற ரஜரட்ட குயின் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதியே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். ஹபரணை பொலனறுவை பிரதான வீதியில் மின்னேரியா மினிகிரிகம பகுதியில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்புக்கும் கதிர்வெளவுக்கும் இடையில் பயணித்த 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் பொலனறுவை மற்றும் ஹிங்குராங்கொட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். தெதிரோயாவில் நீராட சென்ற 5 பேர் நீரில் இழுத்து சென்றிருந்த நிலையில் அவர்களில் 2 காணாமல் போயுள்ளனர். காணாமல் போன 2 கண்டி பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பணிபுரியும் 20 மற்றும் 22 வயதுடைய 2 இளைஞர்கள் ஆவர். காப்பாற்றப்பட்ட 3 இளம் யுவதிகள் எனவும் அதே பல்பொருள் அங்காடியில் பணிபுரிபவர்கள் எனவும் தெரிய வருகிறது. காணாமல் போனவர்களை தேடுவதற்காக பிரதேச மக்கள் படகுகளை பயன்படுத்தி நடவடிக்கையை தொடங்கிய போதிலும் பிற்பகல் வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பல்பொருள் அங்காடியை மூடிவிட்ட அதன் உரிமையாளரும் ஊழியர்களும் இந்த சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். இவர்கள் முதலில் சிலாபம் கடற்கரைக்கு சென்றதோடு பின்னர் இந்த குழு தெதிரோயாவிற்கு சென்றுள்ளது. இவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீராடியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிலாபம் போலீசார் கடற்படைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான கோரிக்கை எழுத்து மூலம் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் மறைந்திருக்கும் குற்றவியல் கும்பல் தலைவரான கஞ்சிபாணி இம்ரான் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தென்னகோனை கொலை செய்வதாக மிரட்டியதாக அண்மைய நாட்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்தகைய சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசபந்து தென்னகோன் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீஸ் பாதுகாப்பு மதிப்பீட்டை நடத்தவுள்ளதாகவும் அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி 1 முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 17,459 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 5,018 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதாத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோயினால் 6 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 5,018 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் விசேட வைத்திய நிபுணர் சுதாத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு நிற கொப்புளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தின் சான்றிதழை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் கையொப்பமிட்டு நடைமுறைப்படுத்தினார். இதேவேளை சபாநாயகர் குற்றச் செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தில் நேற்று முன்தினம் தனது கையொப்பத்தையிட்டு சான்றுரைப்படுத்தினார். குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த ஏப்ரல் 8 நடைபெற்றதுடன் இரண்டாம் வாசிப்பு விவாதத்திற்கு பிறகு சட்டமூலம் குழு நிலையில் பரிசீலிக்கப்பட்டது. அதன் பின்னர் மூன்றாம் வாசிப்புக்கு பிறகு சட்டமூலம் வாக்கெடுப்பு இல்லாமல் மற்றும் திருத்தங்கள் இல்லாமல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டமூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக கடந்த மார்ச் மாதம் 1 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டமூலம் 2025 ஆண்டின் 5ஆம் இலக்க குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமாக அமுலுக்கு வருகின்றது. அஹங்கம ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில் கடவையில் ராஜரட்ட குயின் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் முச்சக்கர வண்டியொன்று இன்று காலை மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்தவர் காலி தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் அஹங்கம பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய பெண் ஆவார். பெலியத்தவிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற ராஜரட்ட குயின் எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதியே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். ஹபரணை பொலனறுவை பிரதான வீதியில் மின்னேரியா மினிகிரிகம பகுதியில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்புக்கும் கதிர்வெளவுக்கும் இடையில் பயணித்த 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் பொலனறுவை மற்றும் ஹிங்குராங்கொட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். உலகின் அதிக வயதான பெண் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். பிரேசில் நாட்டை சேர்ந்த இனா கனாபாரோ லூகாஸ் என்பவர் கடந்த 1908 ஆண்டு ஜூன் மாதம் பிறந்தார். 1934 ஆண்டு தனது 26வது வயதில் கன்னியாஸ்திரியாக துறவு பூண்டு வாழ்ந்து வந்த இனா கனாபாரோ தனது 116 வயதில் காலமானார். இவர் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்ததாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இனா கனாபாரோ மறைவுக்கு பிறகு உலகின் அதிக வயதான பெண் என்ற பட்டம் இங்கிலாந்தின் சர்வேயை சேர்ந்த 115 வயதான எதல் கேட்டர்ஹாமுக்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாக 2 நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தான் முழுவதும் உள்ள வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்ப தடை விதித்து பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் அரசின் தகவல் தொடர்புத்துறை மந்திரி அட்டாவுல்லா தரார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்ப தடை விதிக்கும் பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் உத்தரவு வரவேற்கத்தக்கது. இந்த தேசபக்தி மிக்க செயல் நாட்டின் ஒற்றுமை உணர்வை பிரதிபலிக்கிறது. நாட்டின் கண்ணியத்தையும் இறையாண்மையையும் நிலைநிறுத்தும் பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தின் முயற்சியை பாராட்டுகிறோம். தேசிய நலனுக்காக தொடர்ந்து செயற்பட்டு ஒற்றுமை, அமைதி மற்றும் தேசபக்தியை மேம்படுத்தும் வகையில் அரசாங்கத்தை ஆதரிக்கும் ஊடக பங்குதாரர்களின் முயற்சிகள் பெருமை அளிக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் வனப்பகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த காட்டு தீயால் இதுவரை குறைந்தது 13 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 2 கர்ப்பிணி பெண்களும் 1 வயதிற்குட்பட்ட 2 குழந்தைகளும் அடங்குவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. அதேவேளை 160க்கும் மேற்பட்ட மீட்பு மற்றும் தீயணைப்பு குழுக்கள் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. பல விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தீயை அணைக்க முயற்சி
முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2025 IPL தொடரின் 50வது லீக் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை அணி 20 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்று ராஜஸ்தான் அணிக்கு 218 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி 16 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 117 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 51வது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். மேல் மத்திய சப்ரகமு, தென், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய சில பிரதேசங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்ட நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.